எப்படி வாசிச்சாலும் நமக்கு புரியாது. அது கொஞ்சம் ஆழமான நிருபங்கள். இந்த கொரிந்தியர் எல்லாம் சங்கீதங்கள் வாசிச்ச மாதிரியாகும். அது யாரு எப்போ வாசிச்சாலும் புரியும். ஒரு தடவை ஒரு கூட்டம் முடிஞ்ச ஒரு பெண்மணி டக்குனு வீட்டுக்கு கிளம்பி போகும்படி பைபிள் அடைக்குது. பைபிள் அடைச்சா பைபிள் அடைய மறுக்குது. பைபிள் அந்த சிப்பு பூட்ட முடியல. அப்புறம் தான் தெரியுது அது சங்கீதம் மொத்தமே சாதிக்கிறாரு. அப்புறம் சங்கீதத்தை எடுத்துள்ள 91 சங்கீதம் பாருங்க, என்ன அழுக்கா இருக்குன்னு பாருங்க. ரோமர் நிறுவனத்தை பாருங்க, அப்படி புதிய பேஜாக இருக்கு. அந்த பக்கம் திரும்பவே இல்லை. சில ஆட்கள் இப்ப சொல்லும்போதாய் ரோமர் ஒரு சம்பவம் இருக்குன்னு ஒரு அல்லையில சொல்லுங்க. நம்மள உற்சாகத்தோட ஒரு அல்லையில சொல்லுங்க. அப்ப உள்ள உற்சாகமாம ஜெயில இருக்கிறாம சபை என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கிறான். எபேசியர் 6 அதிகாரங்களிலையும் சபை என்றால் என்ன என்கிற ஒரு கேள்விக்கு தெளிவாய் பதிலளிக்கப்படுகிறது. எபேசியர் 1 அதிகாரம் சபை சரீரம்.